சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்குப் பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான வாக்கு வந்திருக்கிறது. என் தங்கமே, குலதெய்வமே நேரில் வந்து சொன்னதாக உன் தாயின் வாக்கை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்மா உன்னோடு எந்நாளும் இணைந்திருக்கிறேன் அல்லவா? நான் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியிருக்கிறேன் அல்லவா? அதனால்தான் உன்னுடைய குலதெய்வம் என் மூலமாக உன்னிடத்தில் பேச விரும்புகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான சில விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொண்டு உன்னுடைய முடிவுகளையும் தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள். அதுபோல இன்னும் சில விஷயங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சில தெளிவுகளையும் கேட்க விரும்புகிறார்கள். என் தங்கமே, அவர்களின் வாக்கினை கேட்டு அவர்களுக்கான பதிலை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற குலதெய்வத்தை நினைத்து தீபத்தை ஏற்றி வைத்து நீ அவர்களிடம் உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை தெளிவாக சொல். அது அவர்களின் செவிகளுக்கு எட்டிவிடும். அப்படி இல்லை என்றால் இந்த தாயானவள் என்னிடத்தில் சொல். என்னை நீ மனதார நினைத்து சொன்னால் போதும், அம்மா அதை அவர்களுக்கு தெரிவித்து விடுவேன். என் தங்கமே, அப்படி நம்முடைய குலதெய்வத்தின் மனதில் என்னதான் இருக்கிறது என்று நீ நினைத்து முடிப்பதற்கு முன்பாகவே அம்மா எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கிறேன். என் தங்கமே, கவனமாக கேட்டுக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்குள் உன்னுடைய குலதெய்வ கோயிலில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்திற்கும் தொடர்புடையவர் ஒரு ஆள் மட்டும்தான். என் தங்கமே, இவர்களின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு விரைவாக முடிவினை கட்ட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் குலதெய்வ கோவிலிலும் பிரச்சனைகளை உருவாக்கி சண்டையை மூட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் மனதில் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. யாரை அவமானப்படுத்தலாம், யாரை அசிங்கப்படுத்தலாம் என்று காத்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்பதுதான் மிக ஆச்சரியமான விஷயம். எந்நாளும் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது சில காலமாக உன்னோடு என்றுமே பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட உன்னை வம்பிழுக்க பார்க்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் வாழ்வில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் இன்னமும் உன்னால் அதிலிருந்து மீள முடியாத அளவிற்கு பல காயங்களை கொடுத்திருக்கிறது. குழந்தையே, உன் மனதில் கொண்ட எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் அதை கெடுத்து விடுகிறார்கள். குலதெய்வ கோயிலில் நின்று கொண்டு உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுகின்றார்கள். குலதெய்வ கோயிலுக்குள் நுழையும் பொழுது மனதில் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். குலதெய்வ சன்னதியில் நின்று கொண்டு யாரிடமும் யாரும் சண்டையிடக்கூடாது. மற்றவர்களுக்கு மனதில் கெடுதல் நினைக்கக்கூடாது என்று இந்த பிள்ளைகளுக்கு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் எதையுமே உணர்ந்து கொள்ளாமல் அங்கே நின்று கொண்டு உன்னை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் உன்னை பற்றிய கெட்ட எண்ணத்தை விதைக்கின்றார்கள். இவர்கள் இப்படி செய்வதினால் அவர்களுக்கு கிடைக்கப் போவது என்னவென்று உணராமல் நிற்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள், நாம் இப்படி செய்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று. ஆனால் ஒருபொழுதும் அதிலிருந்து அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. மாறாக தெய்வத்திடமிருந்து தண்டனைதான் கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டார்கள் போல. இனி அவர்களுக்கு அதனை ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ இனிமேலாவது இவர்களிடத்தில் இருந்து தப்பித்தோம் என்ற மனநிலைக்கு வரப்போகின்றாய். அப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டால்
உன் குலதெய்வம் மற்றும் நான் என்று எதற்காக இங்கே இருக்கிறோம்? நாங்கள் இருக்கும்போது உன்னை யாருமே அத்தனை எளிதாக நெருங்கிவிட முடியாது. உன் குலதெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அத்தனை நம்பிக்கையும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக காப்பாற்றும். என்னை நம்பிய குழந்தை அல்லவா நீ? அவர்களும் என்னைதான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இனிமேல் அவர்கள் கற்கக்கூடிய பாடத்தில் இருந்து இனி யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் இவர்கள் மட்டுமே காரணம். இவர்கள் இப்பொழுது என்று இல்லை, ஆரம்பத்தில் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் கெடுக்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு உன்னை பற்றிய சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தது. ஏனென்றால் நீ அப்பொழுது ஏற்கனவே கஷ்டத்தில்தான் இருந்தாய். அதனால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று விட்டு விட்டார்கள். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலை சற்று மாறுதலாக இருக்கிறது அல்லவா? இந்த மாற்றத்தினால் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு அவர்கள் காரணமாக மாறிவிட்டார்கள். நல்லபடியாக வந்து விடுவாயோ, வாழ்க்கையில் நல்லா செழித்து விடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமான நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர்களோ அங்கே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் மற்றவர்களின் வாழ்வை அழிப்பதுமாகவே அவர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே உன்னை இப்படி இக்கட்டான நிலையில் இருந்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும். இந்த அரக்க குணம் படைத்த மனிதர்களிடமிருந்து நீ எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். உன்னை ஒருவர் வஞ்சிக்கிறார் என்றால், உன் வாழ்க்கையை ஒருவர் கெடுக்கிறார் என்றால், அதுவும் அவரும் உன்னுடைய குலத்தில்தான் இருக்கிறார் என்றால், உன்னுடைய குலதெய்வம் அவர்களை ஒருபோதும் விட்டு விடாது என்பதை மனதார நம்ப வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் இவர்கள் முன்பாக உயர்த்தி கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் மட்டுமே எஞ்சியிருக்கும். இனி அந்த சந்தோஷத்தை நீ யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். என் பிள்ளையே, இனிமேலாவது இப்படிப்பட்டவர்களை நினைத்து வேதனைப்படாமல் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்பதை மனதார நம்பி வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் கோவிலுக்குள் வேண்டுமானால் வந்து நிற்கலாம். ஆனால் குலதெய்வத்தின் பார்வையை ஒரு நாளும் பெற்றுவிட முடியாது. இவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை குலதெய்வம் அவர்களை ஒதுக்கி வைப்பதுதான். என் செல்ல குழந்தையே, உன் குலதெய்வம் கொண்டு வந்த வார்த்தையை கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி உனக்கு எதிரி என்றோ துரோகி என்றோ யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நினைத்து நீ மனம் வருந்தாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதை இப்பொழுது உன் குலதெய்வம் செய்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். யார் என்ன நினைத்தால் என்ன? உன் விருப்பத்தை நிறைவேற்றித் தர வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுப்பு. உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் என்னுடைய பொறுப்பும் அல்லவா? அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த அன்னையின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும். நீ இனி எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்து சரி செய்து உனக்கு கொடுப்போம். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பது இனி எங்களுடைய கடமை, பொறுப்பு. எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீ பொறுமையோடு காத்திரு. நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நாங்கள் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறோம். என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே.
நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.